கோடுபட்ட டவுசரை போட்டு கையில் தூக்கி நெஞ்சு வரைக்கும் ஏற்றி கட்டிக்கிட்டு செருப்பை போட்டு சினிமான்னு சென்னைக்கு யார் வந்தால் ஒரே அட்ரஸ் பாரதி ராஜா சார் ஆஃபீஸ் தான். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னேன், டே இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்கிறா வந்துருங்கடா அப்படின்னேன். சரி ஓகேன்னு, டே சும்மா இப்படி பேண்ட் ஷர்ட்டில் வராதுங்களா, பாரதி ராஜா சார் ஆஃபீஸு கிராமத்துக்காரன் தான் பிடிக்கும், அது கருப்பாக இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அதே கட்டப்பில் வாடாண்டியான். சரி நல்ல கோடுபட்ட டவுசரை போட்டு கையில் தூக்கி நெஞ்சு வரைக்கும் ஏற்றி கட்டிக்கிட்டு செருப்பை போட்டு கிளம்புனே, ஒரு மஞ்சப்பை ஒன்று எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டான். வாங்கி போட்டு நானும் என் ரூம் மட்டும் 2 பேரும் கிளம்பிட்டேன், வேகமாக கிளம்பிட்டோம். போனால் அப்பாவுடைய ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் நிற்கிறோம், கூட்டமாக இருக்குது, உள்ள செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்கப்பா. அப்போ வெளில நிற்கிறோம். அப்போ அந்த இஸ்திரி பெட்டி தேய்க்கிறவர் சொன்னார், தம்பி எந்த ஊர் பண்ணுறாரு, மதுரை. நீங்கள் யார்? நாங்கள் நடிகர்கள். நடிகர்களா? ஆமாம், உள்ளே வந்திருக்கோம், பாரதிராஜா சார் பார்க்க வந்திருக்கோம். இப்படி வந்து எப்படி உள்ளே விடுவாங்க? இல்லை இப்படி வந்தால் வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கோம். சரி சரி இங்கே நிற்கக்கூடாது, தள்ளி நில்லுங்க அப்படின்றாங்க. சரி தள்ளி நின்றேன். உடனே என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன், டக்குன்னு ஒரு பீடியை எடுத்து கை விட்டு பற்ற வைடா அப்படின்ட்டான். எதுக்கான்ட்டேன், அவங்க பார்க்குறப்ப பீடியை பற்ற விடா, கிராமத்துக்காரங்க பீடியை பற்ற வச்சு ஸ்டைலாக நின்றாருன்னு டக்குன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னேன். பீடியை பற்ற வச்சாவே நாங்கள் இங்கே பற்ற வச்சேன். அவன் இஸ்திரிக்கார தனியாக தூக்கி ஊற்றிருமே போயிருங்க, தள்ளி போயிருங்க, இங்கெல்லாம் பீடிக்க கூட தள்ளி போயிருங்கடான்ட்டான். தள்ளி போய்ட்டு ஆளுக்கு ஒரு ஸ்டைலில் பீடியை குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். டேரக்டர்ஸாக உள்ளே வந்தோடனே, கார் உள்ளே வந்தோடனே என் ஃப்ரெண்டு சொல்லி அங்கேருந்து சொல்லுவாங்க, நீ உள்ளே வந்துருங்கண்ணான்ட்டாங்க. என்கிட்ட எத்தனை பேர் இங்கே பூரா ஸ்டைலாக அப்படி பேண்ட்டு பண்ணிப்பாங்க, உங்களை தனியாக தூக்கிடுவாரா, கும்பலோட நிற்காதீங்க, தனியாக நில்லுங்க அப்படின்ட்டான். நான் வெயிட்டிங் கூட்டு நிற்க பயங்கரமாக இருக்குது. கார் வந்துச்சு, உள்ளே போயிட்டார் சார், கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டான். நேராக போனான். என் ஃப்ரெண்டு சொன்னேன், கும்பலில் போகாத, ஒதுங்கி தனியாக தெரியணும், நம்ம தனியாக வாண்டான். தனியாக இருந்துக்கிட்டே இருந்தேன், பீடியை கீழே போடுறா அப்படின்ட்டான். விட்டு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், டயம் ஆகிக்கிட்டே எல்லாம் போய்ட்டு வந்துட்டு இருக்கேன். நாங்கள் வழக்கு மரத்தை சுற்றிக்கிட்டே தெரியும், ஒரு போய் உள்ளே கூப்பிடலை. அப்படியே போனோம். இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அங்கிட்டு ஒரு சின்ன கூட்டம் சலசலப்பு இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அங்கேருந்து நேரம் வந்தாங்க, எங்கள் கிட்ட வந்து நின்றுட்டு கேட்டாங்க. அவங்க பார்த்து இவங்களான்ட்டான், அவங்க தான்ட்டாங்க. அப்படியே 2 பேர்த்து வாண்டு கூப்பிட்டாங்க. தள்ளி நேராக போனோம். இங்கே வாங்க, நீங்கள் யார் இப்போ நடிகர்கள், இங்கே வாங்க, நடிகர்கள் தானே, வாங்க கூப்பிட்டு போனாங்க. ஆஃபீஸை கடந்து ஒரு உள்ளே ரொம்ப தூரம் கூட்டி போயிட்டு இருக்காங்க. கூட்டம் இங்கே இருக்குது, ஆஃபீஸ் இங்கே இருக்குது, ஏன்னா நம்மளை ரொம்ப தூரம் உள்ளே கூட்டி போயிட்டு இருக்காங்க, சம்மந்தம் இல்லாமட்டு. நேராக போய்ட்டு ஒரு ஆஃபீஸ் கீழே உட்காரா கீழே அப்படின்ட்டாங்க. ஹலோ உட்காரா அப்படி 2 பேரும் உட்காந்தான். வந்தாங்க, எத்தனை நாள் அங்கே கார் டயர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. கார் டயரவா? அப்பப்போ உள்ளே வந்து ஒரு கார் டயரை கட்டிட்டு போயிடுறாங்களா, அங்கே வச்சுருக்க டயரை, ஸ்டெப்னு டயரை. இதை நாங்கள் தான் எடுத்தோம்ட்டு எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே சத்தியம் நாங்கள் டயர் எடுக்கவே இல்லைன்ட்டு. இல்லைங்க இவங்க மேலே அதுதாங்க வந்து எடுத்து போயிட்டுருக்காங்க, கொன்னே விடுவேன். அந்த ஒரு 4 நாளைக்கு நாங்கள் வந்து எவன்டா அண்ணே சத்தியம் நாங்கள் இல்லைன்னு, நாங்கள் நடிகர்கள் ஓங்கி அடிச்சு விடுவேன். நடிகருக்கு இங்கே என்ன வேலை? இல்லைங்க பாரதிராஜா சார் ஆஃபீஸ் இருக்குது. இப்படி தான் நடிகர் வருவாங்களா? இல்லைண்ணே இப்படி வந்தாரானே அவர் கூப்பிடுவாருன்னு சொன்னாங்கண்ணே, இப்படி வந்தால் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஓடியோ பெருத்து போலீஸில் ஒப்படைச்சிருவோம், ஓடி போயிடாண்டாங்க. நேராக கிளம்பி வந்துட்டோம். அப்படி போயிட்டு அந்த சாமி அந்த கடவுள் முன்னாடி இப்படி ஒரு அவார்டை வாங்கி நிற்கிறேன். போதும், சினிமாவுக்கு வந்த பலன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கப்பா. உங்களை தூரமாக இருந்து பார்த்தேன், உங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தேன், உங்கள் கிட்ட இருந்து பார்த்தேன், உங்களை தொட்டு பார்த்தேன், உங்கள்கிட்ட மெடலே வாங்கிட்டீங்கப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா.